வந்து நம்ம ரவை இட்லி பார்க்கலாம். ஸோ ரவை இட்லிக்கு வந்து நான் 1 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். இது வறுக்காத ரவை. ஸோ அதனால் நான் கொஞ்சம் லைட்டா வறுத்து எடுத்துக்க போறேன். ஒரு 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் வாணலியில வச்சு வறுத்து எடுத்துக்க போறேன். இது வந்து தயிர்ல தான் ஊற வச்சு இந்த இட்லிய பண்ண போறோம். ஸோ அதனால் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முந்திரி பருப்பு, இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 மிளக வந்து இடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு புடிச்சதுன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து கொஞ்சம் கடுகு, சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி திருகி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப காரமா இருந்தா சாப்பிட முடியாது. ஏன்னா நம்ம மிளகும் ஆட் பண்றோம். இந்த பச்சை மிளகாவும் ஆட் பண்றோம். அதனால நீங்க ரேஷியோ பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இது தண்ணி கொஞ்சம் லைட்டா இந்த தயிரோட கலந்து நம்ம இந்த ரவைய வந்து ஊற வச்சு அதை இட்லியா பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ரவைய வந்து வறுத்து எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ ரவைய வந்து கொஞ்சம் லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எதுவும் போட வேண்டாம். நெய், எண்ணெய் எதுவும் போட வேண்டாம். நான் ஒரு 2 மினிட்ஸ் வறுத்துட்டேன். இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா சூடா இருந்தா போதும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தா போதும். பார்த்தீங்கன்னா, தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு வாணலி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இப்போ இந்த தாளிக்கிற ஐட்டம் கடுகு, சீரகம் போட்டுடலாம். அப்புறம் இந்த கேஷ்யூ போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டேன். இது ஒரு 1 மினிட் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து இஞ்சி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிளகு நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, ஒரு 2 மிளகை வந்து இடித்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து ரவையோடு இப்போ ஆட் பண்ணிடணும். ஸோ இதில் வந்து நம்ம இது பண்ண மிளகு, சீரகம் இதெல்லாம் தாளித்தோம் பார்த்தீங்களா, அதை இதில் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தயிர் சேர்க்கறதுனால இது வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஆற வச்சுட்டு தயிர் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆறிடுச்சு. நான் இந்த தயிர் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, அது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 1/2 கப் தயிர் அப்படியே ஆட் பண்ணிடுறேன். ஒரு கப்பு ரவைக்கு வந்து 1/2 கப்பு தயிரை ஆட் பண்ணுறேன். ஸோ இது கூட வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த இட்லி சுடுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த இட்லி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடணும் அது. இதெல்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே இட்லி தட்டில் போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம இதை இட்லி ஊற்றிடலாம். இட்லி தட்டை எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு, எண்ணெய், நெய் எது வேணால் தடவலாம். ஸோ இதை எடுத்து
இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் இட்லி எடுக்கிற மாதிரி 20 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துடணும். ஸோ இட்லி தட்டில் எல்லாம் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். இட்லி ரெடி ஆகிறதுக்குள்ளே தேங்காய் சட்னி பண்ணிடலாம். ஸோ தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 3 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு சீரகம், ஒரு பிஞ்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த சீரகம் இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு, அப்புறம் கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு புளி இருக்குது, இவ்வளோ சைஸ் தான். ஸோ இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். சைட் பை சைட் நான் சட்னி அரைச்சி அதை தாளிச்சிட்டேன். ஸோ பிளேட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இட்லி எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நான் குக்கிங் சோடா எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ நம்ம ரவை இட்லியும் தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.